தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதின பொதுவான நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியா: நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் எதையாகிலும் செலுத்த வேண்டும் என்று, பொருத்தனை செய்ய வேண்டும் என்று, பலி செலுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால் முதலாவது நாம் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் பரிசுத்தராயிருக்கிறார், அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாமும் அவரை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், நாம் நன்மை செய்யும் பொழுது தேவன் நம்மோடு கூட நமக்கு துணை நிற்கிறார். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் சத்துரு எந்த விதத்திலும் நமக்கு தீமையை செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்: நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நாம் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் நல்லவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தை நன்மையாக இருக்கிறது, அவருடைய வழி நடத்துதல் நன்மையாக இருக்கிறது. பாருங்க, அந்த நன்மையை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கு விரோதமாக எந்த தீமையும் வருவது இல்லை. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு தீமை அணுகுவதில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவன் எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். தீமை வந்தாலும் அந்த தீமையை ஆண்டவர் விலக்கி நம்மை பாதுகாத்து நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே நாம் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று. பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்ய ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு பிறருக்கு உதவி செய்ய, நன்மை செய்ய, மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்ய, இரக்கம் செய்ய நமக்கு தகுதி இருந்தும், நமக்கு போதிய நமக்கு பலன் இருந்தும் மற்றவர்களுக்கு அதை செய்யாமல் போனால், அந்த நன்மையை செய்யாமல் போனால் அதுவே பாவமாக கருதப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில், உதவி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு அதை செய்ய தவறும் பொழுதும் அது தேவனுக்கு தீங்கான காரியம் போல வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் நன்மை செய்ய முயற்சி செய்வோம், நன்மையை பின்பற்ற முயற்சி செய்வோம். நமக்கு திராணி இருக்கும் பொழுது, நமக்கு தகுதி இருக்கும் பொழுது, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நன்மையை செய்ய, மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்ய, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, நம்மளால் இயன்ற காரியத்தை நம்ம மற்றவர்களுக்கு செய்ய நாம் முயற்சி செய்வோம். தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் நன்மை செய்ய ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது நன்மையை செய்யவும், நன்மையை பின்பற்றவும். இன்றைக்கு தேவன் உங்களோட இடைப்பட்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் நன்மை செய்பவர்களாக, நன்மையை பின்பற்றுபவர்களாக இருந்து ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.